Hi students, good morning. இந்த வீடியோவில் நம்ம probability and queuing theory, probability and random process, probability and statistics இந்த மூணு சப்ஜெக்ட்டுக்குமே சில யூனிட்ஸ் காமன். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் காமனாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த இதில் ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் இதில் காமனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ்க்குமே காமன். சரியா? ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸை பற்றின இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிடுறேன். நார்மலாகவே ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ், பிஆர்பி, பிக்யூடி அப்படின்னாலே டஃப் பேப்பர், ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மென்டாலிட்டி நிறையா பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பேப்பரில் தான் நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இந்த சப்ஜெக்ட் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் வேறு எதுவுமே கிடையாது. சரியா? இந்த சப்ஜெக்டை ஈஸியாக சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட வேலை. ஓகே, நான் சொல்லித்தரேன், படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா அதை ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன் அப்படின்னா கான்செப்ட்ஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரியா? இதுவே நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை, M3 மோஸ்ட்லி எல்லாருமே படிச்சிருப்பீங்க, டிபிடிஇ. அதில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு போவோம். இதில் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அதிகம் இருக்காது. சில ஃபார்முலாஸ் இருக்கும், ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரியல் லைஃப் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன், யூனிட் 1, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் தான் இருக்குது. இப்போது ஒரு காயினை டாஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெட் ஆர் டெய்ல் பாசிபிலிட்டிஸ் 2 இருக்குது. அதுவே ஒரு டைஸை த்ரோ பண்ணோம், டைஸ்னால் என்ன, தாயக்கட்டை த்ரோ பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சான்சஸ் பற்றி பேசுகிறது தான் ப்ராபபிலிட்டி. இப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அவுட்கம் என்ன வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், ஹெட் வருமா டெய்ல் வருமா சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு அவுட்கம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரேண்டம்னஸ் பற்றியும் அன்சர்டைனிட்டி பற்றியும் படிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி. சரியா? ரேண்டம்னஸ்னால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அதுதான் ரேண்டம்னஸ். அன்சர்டைனிட்டினாலும் அதே சேம் மீனிங் தான். சரியா? ட்ரையல் அண்ட் ஈவெண்ட். ட்ரையலும் ஈவெண்ட்டும் ஒன்றோட ஒன்று ரிலேட்டட். ட்ரையல்னா என்ன, ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம். காயினை டாஸ் பண்ணும்போது என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்? ஹெட் வரும் அல்லது டெய்ல் வரும். ஸோ காயினை டாஸ் பண்ணுறதுக்கு பேர் ட்ரையல், அதுக்கு கிடைக்கிற அவுட்கம்க்கு பேர் ஈவெண்ட். புரியுதா? ஸோ ட்ரையல்னா காயின் டாஸ் பண்ணுறது, ஈவெண்ட் அப்படின்னா ஹெட் ஆர் டெய்ல் என்ன அவுட்கம் வருதோ அதுதான் ஈவெண்ட். இப்போ பாருங்கள், ஒரு டைஸை த்ரோ பண்ணுறோம். அப்போ என்னென்ன, இது ட்ரையல். அதுக்கு என்னென்ன ஈவெண்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அதுவே பாருங்கள், அடுத்தது ட்ராயிங் எ கார்ட் ஃப்ரம் அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து ஒரே ஒரு கார்ட் மட்டும் எடுக்கிறோம். அதில் ஒரு குயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ கெட்டிங் எ குயின் இட் இஸ் அன் ஈவெண்ட். ஏன் குயின் மட்டும்தான் சொல்லணுமா, கிங் சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். கெட்டிங் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணாலும் சொல்லலாம். அந்த 52 கார்ட்ஸில் இருக்கிற எந்த ஒரு கார்டோட நம்பரையும் சொல்லலாம், சிம்பிளையும் சொல்லலாம். அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இதுதான் ட்ரையல் அண்ட் ஈவெண்ட். சரியா? தென் அடுத்தது எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிற டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ரிலேட்டட். இப்போ பாருங்கள், எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா
என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரையல்னா என்ன எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது காயினை டாஸ் பண்ணுறது ட்ரையல். அதுக்கு என்னென்ன பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்தது தான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். சரியா? ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணால் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் என்ன? ஹெட் ஆர் டெய்ல் கிடைக்கிறது. ஸோ காயின் டாஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 2. சரியா? ஸோ எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னா காயின் டாஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் 2, ஹெட் ஆர் டெய்ல். ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு பார்க்கும் பொழுது 2. அதுவே ஒரு டைஸை த்ரோ பண்ணும் பொழுது நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஏன்னா 6 அவுட்கம்ஸ் இருக்குது. அதுவே கார்ட்ஸ் எடுத்துட்டு அதில் வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் என்ன? மொத்தம் எத்தனை கார்டு? 52 கார்டு. ஸோ அந்த 52 கார்டில் எந்த கார்டு வேணாலும் வரலாம். ஸோ 52 எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். சரியா? தென் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரு காயின் டாஸ் பண்ணும்பொழுது ஹெட்டு கிடைக்கலாம் அல்லது டெய்ல் கிடைக்கலாம். ஹெட்டு கிடைச்சா டெய்ல் கிடைக்காது. அதே மாதிரி டெய்ல் கிடைச்சா ஹெட் கிடைக்காது. ஏதோ ஒன்று தானே பாசிபிலிட்டி. அதுக்கு பேர் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். பாருங்க, எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இன் டாஸிங் அ காயின் தி ஈவெண்ட்ஸ் ஹெட் ஆர் டெய்ல் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் சின்ஸ் போத் டெய்ல் அண்ட் ஹெட் கெனாட் அப்பியர் இன் தி சேம் டைம். ரெண்டும் ஒரே டைமில் வராது. சரியா? இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கார்டு எடுத்துக்கிறோம். கார்டில் குயின் வரணும், ஹார்ட்டோட குயின் வரணும் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஏன்னா ஹார்ட்டில் வந்து ஒரு குயின் வரும். ஸோ குயின் வந்தால் ஹார்ட்டும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஓகே தானே? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு கரெக்டான எக்ஸாம்பிள் இது. இட் இஸ் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் ஒரு கார்டை சூஸ் பண்ணும் பொழுது அதில் ஒரு குயின் கார்டு சூஸ் பண்ணலாம். அது ஹார்ட்டின் கார்டாக இருக்கலாம், டைமண்டாக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஷேப் சொல்லும்போது எந்த ஷேப் சொன்னாலும் அதில் வந்து குயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. சரியா? தென் அடுத்தது ஈக்குவலி லைக்லி. இப்போ ஈக்குவலி லைக்லி அப்படின்னா காயின் டாஸ் பண்ணும்பொழுது ஹெட்டு கிடைக்கலாம் அல்லது டெய்ல் கிடைக்கலாம். இது ரெண்டில் எது வேணாலும் கிடைக்கலாம். ஸோ ஈக்குவலி லைக்லி, இது கிடைக்கலாம் அல்லது அது. சரியா? அதுக்கு பேர் தான் ஈக்குவலி லைக்லி. சரியா? தென் அடுத்தது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ காயின் டாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டாஸில் ஹெட்டு கிடைக்குது, செகண்ட் டாஸ்லேயும் ஹெட்டு கிடைக்குது, தேர்டு டாஸ்லேயும் ஹெட்டு கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ இங்கே ஹெட் கிடைச்சதுனால தான் இங்கே ஹெட் கிடைச்சதா? இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே ஹெட் கிடைச்சதுனால தான் இங்கே ஹெட் கிடைச்சதா? அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ரெண்டு ஈவெண்ட்ஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவல் ஹேப்பனிங் ஆஃப் ஒன் டஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் எனி வே த ஹேப்பனிங் ஆஃப் தி அதர். ஃபஸ்ட் டைம் ஹெட் கிடைச்சதுனால தான் செகண்ட் டைம் ஹெட்டு கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஹெட் கிடைச்சா செகண்ட் டைம் டெய்ல் கூட கிடைக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை. இதுக்கு பேர் தான் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். சரியா? தென் அடுத்தது இஃப் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன? ஞாபகம் இருக்கா டெஃபனிஷனு? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இப்போ தானே பார்த்தோம், ஒரு காயின் டாஸ் பண்ணும் பொழுது ஹெட்டு கிடைக்கலாம் அல்லது டெய்ல் கிடைக்கலாம். சரியா? ஸோ அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்போ ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு அப்படின்னா P of A intersection B அப்படிங்கிறது P of pi empty set which is equal to 0. சரியா? அதுவே வந்து ரெண்டும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சு. இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் என்ன? இப்போ தானே பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட், அடுத்த டைம் டாஸ் பண்ணும்போது எது வேணாலும் கிடைக்கலாம். எகைன் ஹெட்டும் கிடைக்கலாம் அல்லது டெய்லும் கிடைக்கலாம். இதுதான் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் P of A intersection B equal to P of A into P of B. சரியா? தென் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ்.
இப்போ ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸை எக்ஸாம்பிள் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஒரு டைஸை த்ரோ பண்ணும் பொழுது 2, 4, 6 அதாவது ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். எக்ஸாஸ்டிவ் கேசஸ்னால் என்ன? மொத்தம் எவ்வளோ அவுட்கம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸுங்கிறது n அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ஃபேவரபிள் கேசஸை m அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ என்ன ஆன்சர் இங்கே? ஃபேவரபிள் கேசஸ் 2, 4, 6. அப்போது நம்பர் வந்து பார்க்கும்பொழுது 1, 2, 3. ஸோ 3 டிவைடட் பை பாசிபிள் அவுட்கம்ஸ் என்ன? ஒரு டைஸை த்ரோ பண்ணும்போது 6. ஸோ 3/6. சரியா? ஸோ இதை எப்படி சொல்லலாம்னா P = m/n. Pங்கிறது எப்பவுமே நம்ம என்ன ஈவெண்ட் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தான் P அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுவே Q அப்படிங்கும்போது ரிவர்ஸாக, இப்போ இது இல்லாமல் வேறு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே Q. இது இல்லாமல் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். சரியா? இப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து Q அப்படின்னு எடுத்துக்குவோம். பாருங்கள், அப்படி தான் எடுத்திருக்காங்க பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் an event is P. probability of not happening an event is Q. Pங்கிறது m/n. Q = நியூமரேட்டரில் என்ன வரும்? n - m. nங்கிறது n அப்படிங்கிறது மொத்தம் வந்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்லேருந்து இங்கே வந்து 6 மைனஸ் mங்கிறது ஃபேவரபிள் கேஸ் 3 இருந்துச்சு இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் n - m/n. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1 மைனஸ், அதாவது எல்சிஎம் தனித்தனியாக எடுங்க. m/n-ஓட வேல்யூ என்ன? P. ஸோ 1 மைனஸ் P கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா P + Q = 1. அதாவது நம்மளோட ஈவெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி, அதே மாதிரி நடக்காததுக்கு உண்டான பாசிபிலிட்டி, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அதாவது எப்போவுமே ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 0னா அந்த ஈவெண்ட் நடக்கலை, 1னா அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், ப்ராபபிலிட்டி கேன் நெவர் பி லெஸ் தேன் 0. 0க்கு கம்மியாக இருக்காது. nor it can be greater than 1. hence Pயோட வேல்யூவும் 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். Qவோட வேல்யூவும் 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். சரியா? தென் அடுத்தது இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? in tossing a coin, the probability of getting head is given by. So total outcomes in head, tail. So 2 possibilities. Denominator 2. Headங்கிறது ஒரே possibility. So 1/2. அடுத்தது, in throwing a dice, the probability of getting 2. ஒரு டைஸ் த்ரோ பண்ணும்பொழுது எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் 2ங்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டி. ஸோ P = 1/6. இதுதான் ஆன்சர். தென் அடுத்தது, in throwing a die, the probability of getting an even number. ஸோ throwing a dieங்கும் பொழுது டோட்டல் பாசிபிலிட்டி 6, டினாமினேட்டர் 6. ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கும் பொழுது 2, 4, 6 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ 3/6 which is nothing but 1/2. சரியா? தென் அடுத்த கொஷின் நான் சால்வ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக அப்படின்னு கொஷின் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் ஆன்சர் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா, இல்லை இப்படி போட்டு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்படி போடும் பொழுது பார்த்திங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் டைம் எடுத்துக்கும். வீடியோ டைமிங் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி சொல்லுங்கள். அடுத்த வீடியோலேருந்து நம்ம அப்படி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ப்ராப்ளம், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் 7 with 2 dice. 2 டைஸ் த்ரோ பண்ணுறோம். ஸோ 2 டைஸ் த்ரோ பண்ணும் பொழுது
நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆக்சுவலாக என்ன எழுதணும் ஆன்சர் என்ன சரி இதுதான் இந்த ஃபார்முலாவில் தான் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 36 வரும். இப்போ எம் வந்து 7 அப்படிங்கிற கவுண்ட் வரணும். 7ங்கிற கவுண்ட் எப்பப்போ வரும் ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 1,6 2,5 3,4 4,3 5,2 6,1. ஸோ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் 6 பாசிபிலிட்டிஸ். ஸோ m equal to 6. ஸோ p equal to 6 by 36 which is nothing but 1 by 6. சரியா, அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். தென் அடுத்தது, a bag contains 6 red and 8 black balls. Find the probability of drawing a red ball. மொத்தம் எத்தனை பால், என்னோட வேல்யூ அது 6 பால் ரெட் கலர், 8 பால் பிளாக் கலர், ஸோ 14. தென் m equal to probability of drawing a red ball. ஸோ ரெட் பால் மொத்தம் எத்தனை இருக்குது 6 இருக்குது. ஸோ p equal to 6 by 14. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா 3 by 7. தென் அடுத்தது, from a pack of 52 cards, one card is drawn at random. Find the probability of getting queen. இப்போ மொத்த pack of 52 cards 52 cardsங்கும் பொழுது n equal to 52. Then probability of getting a queen, மொத்தம் எத்தனை குயின் இருக்கும் 4 குயின் இருக்கும், அவ்வளோதான். ஸோ p equal to m by n which is equal to 4 by 52. சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம், அவ்வளோதான்ப்பா, ரொம்பவே சிம்பிள். கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இப்படி லைவாக போட்டு காமிச்சா ஈஸியாக இருக்கா இல்லை சால்வ் பண்ணியே போட்டுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாக வருது, ஒன்று சால்வ் பண்ணால் ரொம்பவே டைம் எடுத்துக்கும், அதனால தான். A bag contains 10 white, 6 red and 4 black and 7 blue balls. இதில் 5 பால் எடுக்கிறோம். அதில் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் கேட்குறாங்கன்னா 2 of them red 1 black இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டோட்டல் பால்ஸ் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. 5 பால்ஸ் வந்து எடுக்கும் பொழுது டோட்டலாக 27C5 வேஸ் வரும். அதாவது இது வந்து டினாமினேட்டரோட ஆன்சர், சரியா. 5 பால் எடுக்கிறாங்க மொத்தமாக இதிலேருந்து. ஸோ 27C5 இது வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டுடலான்னு நினைக்கிறேன், நான் போட்டு காமிக்கலை. சப்போஸ் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் இதுக்கு தனியாக நான் போட்டு காமிக்கிறேன், சரியா. தென் அடுத்தது 2 ரெட் பால் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் ரெட் பால் 6, அதுலேருந்து 2, ஸோ 6C2. எகைன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரே ஒரு பிளாக் அப்படிங்கும் பொழுது 4C1. இப்போது m ஈக்குவல்ட்டுன்னு போடும்பொழுது இந்த 2 பாசிபிலிட்டிஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து இண்டிபெண்ட் ஈவன்ஸ், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா, P of A intersection B equal to P of A into P of Bன்னு பார்த்தோம்ல, அதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அதுவே இன்னொரு ஈவெண்ட்டும் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா இன்னொன்றும் சேர்ந்து மல்டிப்ளிகேஷனில் வரும், அவ்வளோதான். ஸோ நியூமரேட்டர் 60, டினாமினேட்டர் அது ஏற்கனவே பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நம்பர், அவ்வளோதான். தென் அடுத்தது, what is the probability of having a king and a queen when 2 cards are drawn from a pack of 52 cards? ஸோ இப்போ ஆன்சர் பார்க்காமையே நம்மளே கொஞ்சம் சொல்லட்டுமா. இப்போ 2 கார்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 52C2, 52லேருந்து 2 கார்டு எடுக்கணும். இது டினாமினேட்டர். நியூமரேட்டருக்கு பார்க்கும் பொழுது நியூமரேட்டரில் எத்தனை கிங் இருக்கும், 4 கிங் இருக்கும். 4 கிங்லேருந்து ஒரு கிங், அதே மாதிரி 4 குயின்லேருந்து ஒரு குயின். ஸோ 4C1 into 4C1, அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட். ஸோ 52C2வோட ஆன்சர் இது. தென் அடுத்தது ஒரு குயின் சூஸ் பண்ணியிருக்காங்க, எகைன் ஒரு கிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி வரும்போது இந்த ரிசல்ட் கிடைக்குது. இப்போது மல்டிபிள் சாய்ஸ் தான் கேட்க போகிறாங்க அடுத்த செமஸ்டருக்கும்.
ஆனால் எதுவும் கன்ஃபார்ம் இல்லைப்பா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தானாங்கிறது வரும்பொழுது தான், சர்க்குலர் வரும்பொழுது தான் தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆகிக்குவோம். Find the probability that a hand at bridge will consist of 3 spades, 5 hearts, 2 diamonds and 3 clubs. ஸோ மொத்தம் 52 கார்டு, அதில் 13 கார்டு சூஸ் பண்ணுறாங்க. அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 3, 5, 2, 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 13 வரும். ஸோ 52C13 இது வந்து டினாமினேட்டரோட வேல்யூ. மொத்தம் 3 ஸ்பேட், 5 ஹார்ட், 2 டைமண்ட், 3 கிளப் சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு ஷேப்ஸு, ஒரு ஷேப்லேயும் 13 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 13C3, அடுத்தது 13C5, 13C2, 13C3 இது எல்லாமே நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் வரும். பை அப்படியே டினாமினேட்டர் வேல்யூ. இது எதையுமே சிம்பிளிஃபை பண்ணல, இப்படியே கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஆப்ஷன் இப்படி இருந்தால் இப்படி கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது, what is the chance that a leap year selected at random will contain 53 Sundays? ஸோ 53 Sundays வரணும். மொத்தம் லீப் இயர் அப்படிங்கும் பொழுது எத்தனை நாள், இதெல்லாம் வந்து நீங்களே தான் தெரிஞ்சுக்கணும். 366 டேஸ் அப்படிங்கிறதெல்லாம் சரியா. 366 டேஸில் மொத்தம் வந்து 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ் வரும். அந்த 2 டேஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டி, நான் வந்து சும்மா ரஃப்பாக எழுதியிருக்கேன், இப்படியெல்லாம் எழுதக்கூடாது. மண்டே கமா டியூஸ்டேன்னு எழுதணும். நான் நம்மளுக்கு புரியுங்கிறதுக்காக சும்மா எழுதிட்டேன். மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டே, சண்டே மண்டே, மொத்தம் 2 ஆப்ஷனில் சண்டே வருது. மொத்தம் வந்து 7 கேஸ் இருக்குது. n = 7, அதில் 2 கேஸில் சண்டே வருது, அவ்வளோதான். ஸோ 2/7. ரொம்பவே சிம்பிள் இந்த ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் கேட்கும் பொழுது, இப்போது இதே ப்ராப்ளம் சண்டே கேட்டதுக்கு பதிலாக மண்டே கேட்கலாம், டியூஸ்டே கேட்கலாம், எது கேட்டாலும் ஆன்சர் இது தான். கொஞ்சம் யோசனை பண்ணி சொன்னீங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் சொல்லிடலாம். அப்படி தான் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். சரியா? இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.